ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உஷாரா போலீஸ் கிட்ட போறேன், அங்க போய் இதை பண்றேன் அதை பண்றேன் ஐடியா பண்ணீங்க, அங்க பில் அதிகமாகும், உங்களை தீர்த்துடுவாங்க. புரியுதா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. உங்கள் படத்தில் நடிக்கும்போதே இந்த கதை எனக்கு வந்து ஏற்கனவே நடித்த கதை அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு கார்த்திக் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஆமாம், உங்ககிட்டயே சொன்னார். அதை ஏன்ட்ட சொன்னார். 3 நாள், அதாவது ஒரு 4 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிட்டு வாகினி ஸ்டுடியோவில் வந்து ஒரு சீன் எடுக்கும்போது அவர் ப்ரொடியூசர் முரளி சார் வர்றாரு. வந்து கார்த்திக் சார் ஹீரோன்றதுனால அவர் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் நான் அனுப்பிட்டு ரோஜா கங்கையமரன் சார் நடிக்கிறாருல்ல, கங்கையமரன் சார் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ முரளி சார் என்கிட்ட வந்து, இல்லை சார் கார்த்திக் சார் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு. இல்லை சார், சீன் எடுத்து முடிச்சுட்டு மணி நைட்டு 8 மணி இருக்கும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டு நான் அவர்கிட்ட வந்து பேசுகிறேன், எங்கே இருக்காரு அப்படின்னு. இங்கே மேக்கப் ரூமில் வெயிட் பண்ணுறாரு. ஷூட்டிங் முடிச்சுட்டு போகல வெயிட் பண்ணார். நான் வந்து சீன் எடுத்து முடிச்சுட்டு கார்த்திக் சார் போய் மேக்கப் ரூமில் பார்த்தேன். சொல்லுங்கள் சார் என்ன அப்படின்னேன். அந்த மாதிரி, இல்லை பாஸ், இது வந்து என்னமோ எனக்கு அப்படியே நந்தவன தேர் மாதிரியே இருக்குது பாஸ், அதே மாதிரி நான் பாடகியாக்கிறேன், இது அதே மாதிரி ரிசம்பிளன்ஸ் இருக்குது அப்படின்னார். இல்லை சார், நான் நந்தவன தேர் பார்த்துருக்கேன், அதுக்காக அது பாடகியாக்குறது மட்டும்தான் அதில், இது அப்படி இல்லை, இதில் நான் அதுவே ஹைலைட் பண்ணல, நன்றி அப்படின்ற ஒன்று தான் ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா படம் பார்க்குற அவ்வளோ தூரம் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பான். இதுலையாவது ஒருத்தனாவது, எல்லா மனிதர்களுக்கும் வந்து எவனாவது ஒருத்தன் நன்றி மறந்து ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அவனுக்கு இது கனெக்ட் ஆகும். நம்ம வந்து இவனை கை தூக்கி விட்டோம், ஒரு வார்த்தையோட நம்மளை கண்டிக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பான். அவனுக்குலாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் சார், அவன் வந்து பார்த்துட்டானா நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவான், அது பெரிய ஹிட்டாக, நீ தைரியமாக நடிங்க அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்று செய்வோம், உங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் வேற ஒரு படம் எடுத்துக்கிட்டோம், நான் வேற ஹீரோ வச்சு இதே கதையை எடுத்துக்கிறேன் அப்படின்னேன். அவர் வந்து அப்போ ஏற்கனவே இந்த இனியலாம்ஸுக்கு மேலே வந்து ஒரு கிளைமாக்ஸ் பார்த்து சொல்லி நான் வேணாட்டு வந்துட்டு அது பண்ணனால அவர் டக்குனு யோசிச்சிட்டாரு. இல்லை பாஸ், உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நான் நடிக்கிறேன், ஆனால் படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக உங்களை சொல்லுவேன், இந்த விக்ரமனுடைய கான்ஃபிடென்ட்னால தான் அந்த படம் ஜெயிச்சுதுன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாரு. சொல்லுனா தேங்க்ஸு அப்படின்னா. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 2வது நாளே அவருக்கு கரெக்ட் டைமுக்கு வரல, அவர் மத்தியானத்துக்கு மேலே வரல, அவர் 2வது நாள் நோம்புன்னு சொன்னான். அப்புறம் சொன்னேன் அவர் வந்து, பாஸ் என்னால் வந்து காலைல 7 மணிக்கெல்லாம் வர முடியாது, நான் அதனால தான் சிவாஜி சார் கூடயே நடிக்கலை விட்டுட்டேன், நீங்கள் வந்து. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு எத்தனை மணிக்கு வர முடியும்னு கேட்டேன். நான் வந்து இங்கே மெட்ராஸாக இருந்தால் ஒரு 9:30-10 மணிக்கு வரேன், கொஞ்சம் லாங்காக இருந்தால் ஒரு 11 மணிக்கு வரேன். ரைட், நான் வச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த படம் ஷூட்டிங் வந்து உத்தண்டி மகாபலிபுரம் பக்கத்துலலாம் எடுக்க போகிறேன். 11 மணி வரைக்கும் நீங்கள் வரும்போது நான் வேறு யாராவது வச்சு ஷார்ட் எடுத்தேன்னா, ஹீரோ வந்துட்டு என்னை வச்சு ஷார்ட் எடுக்காமல் வேறு யாரோ வச்சு எடுக்கிறாருலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது வெயிட் பண்ண தயார்னா நான் இந்த உங்கள் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே செஞ்சார், ஜென்டில்மேன். அவர் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக சிட்டியில் ஒரு 9 மணிக்கு வந்துடுவார், 9 மணிக்குள்ளே மேக்கப்போட வருவார், வந்து ரெடியாக இருப்பார், நடிப்பாரு. நைட்டு 2 மணி வரைக்கும் போனாலும் நடிப்பாரு. அவர் காலையில வர்றது அவருக்கு பிரச்சனை. அது மாதிரி கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த 12 முத்தண்டிக்கெல்லாம் 11 மணிக்கு வரும்போது நான் அஜித்தை வச்சு சீன் எடுத்துட்டு இருப்பேன், அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். இன்னொன்று என்னன்னா, அந்த வீட்டில் வந்து 2 பெட்ரூம்ல தான் ஏசி இருக்கு. 2 ஒன்று வந்து ரோஜா விஜய் இவங்களாம் ஆக்குபை பண்ணிடுவாங்க, இன்னொன்று மற்ற ஆர்டிஸ்ட் இந்த ஃபாத்திமா பாபு சத்யபிரியெல்லாம் ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதனால இவருக்கு ஏசி ரூமே இருக்காது. வெயிலில் போய் உட்காந்துட்டு கார்த்திக் சொட்ட. அப்போ நான் வேற உன்னிடத்தில் இன்னை கொடுத்த ஃபுல் படமும் ஏப்ரல் மேல தான் ஷூட் பண்ணேன், அந்த 2 மாதம் தான் ஷூட் பண்ணேன். அந்த எவ்வளோ பீக் சம்மர், பீச் பக்கத்தில் இருக்க வீடு, அந்த வெயிலில் கார்த்திக் பொறுமையாக நடிச்சு கொடுத்தாரு. கிரேட் சார், அவர் நல்ல அந்த மாதிரி கிரேட் பெர்ஃபார்மர். வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் சிவாஜி சார், கமல் சார், கார்த்திக் தலை சிறந்த பெர்ஃபார்மர். அவரும் சில கேரக்டர், அவர் பிஹேவியர் இதுலலாம் அவர் இன்னைக்கு வந்து வாய்ப்பு மறுக்கிறாரு, வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன். கார்த்திக் இன்னைக்கும் தேடி சான்ஸ் போகுது, அவர் வேணாங்க என்ன விட்டுருங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாரு. அவர் அந்த மாதிரி தான். மறுபடியும் தலை சிறந்த நடிகர், அதுதான் நிச்சயமா. கார்த்திக்கு இந்த மாதிரின்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணவர் சரத்குமார். சரத்குமார் வந்து முதலே நான் பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம்,
ராஜேந்திர குமார்னு ஆர் சுந்தரராஜனுடைய அசோசியேட் தான் டைரக்டர். என் ஃப்ரெண்டு அண்ணாதுரை தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் கேமராமேனு, அவங்க அப்பா சூரி சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர், அவரும் இன்னொரு சிறியங்கிற ப்ரொடியூசரும் சேர்ந்து படம் எடுத்தாங்க. அதுலேயும் நான் அசிஸ்டன்ட். நாள் வந்து என்ன நீ தான் டைலாக் எழுதுறேன்ட்டு கூட்டு போனாங்க. அப்புறம் என்ன டைலாக் பிரசன்னகுமார் எழுதுறாங்க, நான் எழுதலை, அது வேற கதை. அதில் நான் தான் சரத்குமார், ஒரு கலைவணன் கண்ணதாசன் வந்து கண்ணதாசன் சாருடைய சன் கலைவணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு. அவர் கலைவணன் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து மகாலிங்கப்பட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ கலைவணன் வந்து சரத்குமார் சார் கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்டு சரத், இவர் நடிக்க வைங்க, ஏதாவது ஒரு கேரக்டர் தான் நடிக்க வைங்கன்னு. நான் தான் அதில் சூஸ் பண்ணி இந்த கேரக்டர் இவர் போடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கேரக்டரை நான் தான் கிரியேட் பண்ணேன். அந்த ஆக்சுவலாக அந்த கதை, அந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். ஏ வீரப்பன் காமெடி ரைட்டர், அவர் சொன்ன கதை அது நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று சொன்னேன். அதுதான் என்ன டைலாக் ரைட்டராக ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 6 கேரக்டர் ஜெயிலில், ஹீரோ ஜெயிலுக்கு போவான். அப்போ ஜெயிலில் ஒரு 6 கேரக்டர், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கதை அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொன்ன உடனே அவர் ராஜேந்திர குமார் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதில் இன்னொரு விஷயம் சொல்லி விரும்பணும். ராஜேந்திர குமார் வந்து என்னை ரொம்ப கௌரவமாக நடத்தினார். அவர் என்னன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாம் ஒன்றா தண்ணி அடிப்போம், எல்லாம் சுற்றுவோம். அவர் வந்து மணி நீ தம்மடிச்சு தான் அவர் பண்ணணுன்ட்டார். அவர் கண்டிஷன் போட்டார். அவர் வந்து சிகரெட்டே பிடிக்க மாட்டார். அவர் வந்து நானே இன்னொருத்தர், அவரே இறந்துட்டார், ஆர்த்திகுமார்னு ஒரு டைரக்டர், சத்யராஜ் எல்லாம் சுப்ரம் பண்ணாரு. அவர் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டா தம் அடிச்சுட்டு ஸ்பாட்ல, அது எல்லாரும் இண்டஸ்ட்ரியே கிண்டல் அடிச்சது. எல்லாரும் ஸ்பாட்ல தம் அடிச்சுட்டே ஷூட் பண்றாங்கட்டு அந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, நான் சொன்ன கரெக்ஷன்லாம் இதெல்லாம் சொன்னேன். அவர் ராஜேந்திர குமார் போய் ஒவ்வொருத்தையா கன்சல்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்கள் காவல் தெய்வம்லாம் அந்த காட்டிலே வந்திருக்கு, ஒரு கைதிக்கும் ஒரு கிளை கதையெல்லாம் ஓடலை அப்படின்னு சொன்னோன்னே அது வேண்டான்னு சொல்லி அப்புறம் பிரசன்னகுமார் சொன்ன ஸ்கிரிப்ட்லேயே பண்ணிட்டோம், ஷூட் பண்ணிட்டோம், ஒரு ஷெடியூல் பண்ணிட்டோம். அப்புறம் நானும் ராஜேந்திர குமார் யாத்ரா, அதை சரத்குமார் நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சொல்கிறேன். அப்போ யாத்ரா அது வரைக்கும் சரத்குமார் வரல படத்தில். யாத்ரா படம் நாங்கள் 2 பேரும் ஆனந்த் தியேட்டரில் பார்க்குறோம். பார்த்த உடனே அதில் நான் சொன்ன மாதிரியே இருக்கு. அதில் வந்து மம்முட்டி ஜெயிலுக்கு போவார், ஜெயிலில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதை அப்படின்ற மாதிரி. அது பார்த்தா ஒரு லவ் சப்ஜெக்ட், அதில் தேவையில்லாமல் இந்த கிளைக்கதைகள்லாம் வரும், எல்லாம் கிளாப்ஸ் ஆகிச்சு. அப்போ ராஜேந்திர குமார் படம் விட்டுன்னு சொன்னார், நீ சொன்னது கரெக்டு, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். உடனே உட்காந்து அன்றைக்கி நைட்டே மாற்றி மறுபடியும் நான் சொன்ன மாதிரியே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாங்க. எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அந்த மாதிரி கிளைக்கதைகள் அது மாதிரி வச்சு ஒன்றா பண்ணோம். அப்போ இந்த சரத்குமார் அந்த கேரக்டர்லாம் நான் தான் சொன்னால, ராஜேந்திர குமார் இந்த ஜென்டில்மேன் சார் என்னென்னா எல்லாத்தையும் சொல்லுவார், இதெல்லாம் மணி சொன்னதான் மணி சொன்னதாலும் எல்லாத்தையும் சொல்லுவார். அந்த ப்ரொடியூசர் கிருஷ்ணன் சார்னு ஒன்று இருக்கார், திருச்சியில் இருக்கார், சிறிலங்கன் அவர்கிட்டலாம் சொல்லுவார். அவருக்கு அப்போவே எம்எல்ஏ பெரிய மரியாதை. அந்த மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குலாம் என்னடா ஸ்பாட்லேயே இதை படிச்சுட்டு இருக்கானன்ட்டு ஒரு அதிருப்தி இருக்கும்போது இதெல்லாம் சொன்னோடனே ரொம்ப பெரிய மரியாதை. அப்புறம் அதில் சரத்குமார் நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறதே 2 ஃப்ரெண்ட்ஸு. சில சீனில் சரத்குமாருக்கு கொஞ்சம் டம்மி ஆகிற மாதிரி, முரளிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி ராஜேந்திர குமார் சொல்லும்போதெல்லாம் கூட இல்லை சரத்தான் அதை பண்ணணும் அப்படின்லாம் கூட நான் சொல்லி இது பண்ணுவேன். அதை ஞாபகத்திலே வச்சுருந்துருக்கார். அதுக்கப்புறம் அவர் புரியாத புதிர் நடித்தார். புரியாத புதிரில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல்ல அந்த கேரக்டரில் என்ன தான் நடிக்க சொன்னார் ரவிக்குமாரும் சௌத்ரி சாரும். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவர் எடுத்து வச்சுட்டாங்க. நான் நடிக்கவே மாட்டேன்ட்டு கோச்சிட்டு பெங்களூர் ஓடி போயிட்டேன். அப்புறம் சரத்குமார் நடிச்சாரு, வந்தார். நான் அப்புறம் சரத்குமார்ட்ட சொல்லுவேன், நான் நடிக்காதனால தான் நீங்கள் சூப்பர் நடிச்சு முடியாளா நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா புரியாத பேர் நடிச்சனால தானே அவர் நாட்டாமை நடித்தார், சேரன் பாண்டி நடித்தார், நாட்டாமை நடித்தார், பெரிய ஹிட்டாச்சு. சும்மா விளையாட்டு சொல்வேன். ஆனால் சரத்குமார் அதே மாதிரி ஷூட்டிங்லேயே ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி சூரியவம்சம் ஷூட்டிங்லேயே நான் பிரிவம்சம் தீபம்ன்ற படத்தில் நடித்தேன். அது அப்புறம் சிறையில் சில ராகங்கள்ன்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த படத்தில் நான் வந்து என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணது விக்ரமன் தான். அப்போ அவர் பேர் சுப்பிரமணி, அவர் தான் மணின்னு எல்லாரும் கூப்பிடுவோம். அவர் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவீங்க, இந்த இன்சல்ட்லாம் நீ பொறுத்துக்குங்க, உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இப்போ ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். நீ சொன்ன மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி சொன்னார். அந்த மாதிரி நல்ல நட்பு. நான் அதே மாதிரி என் பையன் படித்த ஹிட்லிஸ்ட் படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது, விக்ரமன் கதையே வேண்டாம், உங்களுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன், உங்கள் பையனுக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி கொடுத்து என் பையனை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ராதிகா மேடம் ஒரு ஷூட்டிங் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி விக்ரமன் பையன் பெஸ்ட் பர்ஃபார்மர், இவன் பெரிய ஹீரோ வருவான் பாரு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. ஒரு விஜய் டிவியில் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டாங்க. இந்த சிறையில் சில ராங்கல்ல நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் நான் ஒரு 25 நாள் 30 நாள் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அது நின்று போச்சு, நான் வந்துட்டேன். அப்புறம் புது வசந்த படம் ரிலீஸ் ஆகி முரளிக்கு ஒரு மார்க்கெட் வந்த பிறகு மறுபடியும் அந்த படத்தை ஆரம்பிச்சு அதில் பாவா லட்சுமணன்லாம் நடிச்சிருப்பான். நடிச்சு அந்த படம் மறுபடியும் எடுக்கும்போது கடைசி நாள் கிளைமாக்ஸ் 2 இங்கே ராஜாஜி ஹாலில் 2 யூனிட் ஒர்க் பண்ணணும். அப்போ என்ன நீங்கள் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு யூனிட் ஃபுல்லாக காலைல 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைரக்ட் பண்ணி கொடுத்து, நான் ஒர்க் பண்ண படத்தில் நானே போய் டைரக்ட் பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு நைட் தான் சென்னை காளிபால போய் அட்மிட் ஆனு சொன்னது அன்னைக்கு தான்.
ஸோ அந்த இதுலேயும் நான் ஒர்க் பண்ண படத்தில் நானே அந்த சீனை டைரக்ட் பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணி கொடுத்தேன். ஹலோ சார், விக்ரம் சார், வணக்கம் சார். வணக்கம் 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 சார், விக்ரம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ட் விக்ரமன் சார், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா சார், இப்போ நாங்களாம் வந்து இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிருக்கோம். ஜென்சி கிட்ஸ்னு இப்போ புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் உங்க படங்கள் வந்து இன்னமும் கூட அந்த காமெடி எல்லாம் ரிலேட் ஆகுது. இப்போ என்னோட ஜூனியர் பசங்க எல்லாம் பாக்குறாங்க. அண்ட் தேர் வெரி மச் ஃபாண்ட் ஆஃப் தி காமெடி ட்ராக். முக்கியமா சொல்ல போறோம்னா உங்களோட படத்துல ரொம்ப யூனிக்கான ஒரு காமெடி ட்ராக் வச்சிருக்கீங்க. அது எப்படி சார், நீங்களே எழுதிருக்கீங்களா சார்? அதை நானே தான் எழுதியிருக்கேன். யாரும்லாம் ஐடியாலாம் கொடுக்கல, நானே தான் எழுதியிருக்கேன். ஏன்னா சித்ரா சார் என் படத்தில் நடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியும். நானாக தான் பண்ணுவேன். அது ஒன்றும் திமிரா சொல்ல, ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்கிறேன். இல்ல ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனால் அது எப்படி சார் அவ்வளோ யூனிக்கா எப்படி நீங்க எழுதுறீங்க? இவ்வளவு ஜென்டலாகவும் இருக்கும், அதுல யாரையும் கிண்டல் பண்ற மாதிரி இருக்காது, கேலி இருக்காது, பாடி ஷேமிங் இருக்காது. இருந்தாலும் இப்ப இருக்கிறவங்க ஃபுல்லா அடிக்கிறது கொள்றது எல்லாம் வச்சுதான் காமெடி போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ட்ராக் உங்க படத்துல மட்டும் தனியா ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதை நீங்க எப்படி பர்பஸ்ஃபுல்லா வந்து பண்ணீங்களா? இல்ல நான் யாரையும் நம்ம அந்த மாதிரி சாடக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்த காமெடி ரிப்பீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருப்பேன். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து எல்லா காமெடியன்ஸும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது இது வரைக்கும் நான் நடித்த எல்லா காமெடி என் படத்தில் நடித்த காமெடியன்ஸ் எல்லாருமே யாரும் அதை வந்து பெருசாக அவங்க பிரச்சனை பண்ணிட்டது இல்லை. என் படத்தில் நடிக்காத கவுண்டமணி சாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் படத்தில் நடிக்காத எஸ்வி சேருக்கு இப்போ தான் சொன்னேன், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் கூட என் காமெடி பார்த்து ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் கூட என்ன ரொம்ப பாராட்டியிருக்காங்க. முக்கியமா அந்த மணிவண்ணன் ட்ராக்லாம் சூரியவம்சத்துல ஒரு டாட்டா சொல்லுவாரு பஸ்ல. நான் பண்ணது நாங்கள் ரியல் லைஃப்ல நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் திருவள்ளி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அவரோட கொண்டு மாமா சௌக்கியமா அத்தையை கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி ரியலாக நாங்கள் பண்ணியிருக்கோம். அதைத்தான் நான் படத்தில் வச்சேன், ராஜகுமாரன் பண்ணுற மாதிரி வச்சேன். அது பயங்கர ஹிட் ஆச்சு. அது ஒன்று என்னன்னா அது ஒரு ஸ்டைல் ஆஃப் காமெடி ஒன்று. நான் பேசினேன் இப்போ இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். பூச்சி முருகன் இப்போ டிஎம்கேல வீட்டு வசதி வாரிய தலைவராக இருக்காரு, அவர் தான் நடிச்சிருப்பாரு. அவர் தெப்பக்குளத்தில் வந்து துணி துவைச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து விவேக் வந்து தெப்பக்குளத்தில் உட்காந்து கல் போட்டுட்டு இருப்பாரு. அப்போ பூச்சி முருகன் அப்படி பார்த்துட்டு, ஏன்பா கோவிந்த் ஏன்பா ஒரு மாதிரி இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன்னால எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி தர முடியுமா அப்படிம்பாரு. சாரி அப்படிம்பாரு. ஒரு லிமிட்டெட் மீல்ஸ் நோ சான்ஸ் அப்படிம்பாரு. அட்லீஸ்ட் ஒரு இட்லி வடை சாரி அப்படிம்பாரு. அப்போ அப்படியே ஒன்றா டீ அப்படிம்பாரு, ஒரு சிங்கிள் டீ அப்படிம்பாரு, நோ சான்ஸ் அப்படிம்பாரு. பட்டியலும் அறிஞ்சிடுவார். ஏன்டா ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்குறது வக்கு இல்லை, நீ எல்லாம் வந்து என்கிட்ட கேட்குறியா? என் வாழ்க்கையில் 1008 சோகம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அதை பற்றி உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு விவேக் நடந்து வந்துக்கிட்டே இருப்பார். இப்போ எதிர பாவலட்சுமணன் ஒரு நடிகர் வடிவேல் கூட்டெல்லாம் அடிக்கிறான்ல, அவன் வருவான். அவன் வந்து ஹாய் கோவிந்தம்னு சொல்லிட்டு போவான். போனதை கையை பிடிச்சி, ஏன் என்ன நான் ஏன் இப்படி சோகமாக இருக்கேன் என்னன்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அவன்கிட்ட இவரே கேட்பாரு விவேக். பட்டீர்னு அரைஞ்சிடுவான். ஏன்டா இது இவன் வாழ்க்கையில் 1008 சோகம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அதை பற்றி எனக்கு என்னடா, அனாவசியமாக என் வாழ்க்கையில் குறுக்கிடாத ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமானுடைய ஆரம்ப காலம் தொட்டு காமெடின்னு தான் ஒரு சீனில் டாமினேட் பண்ணுவான். ஆனால் இன்னொரு கேரக்டர், ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் கேரக்டர் வந்து டாமினேட் பண்ணி பண்ணுறான்றது அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். அந்த ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்தது, அதையே நான் ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் சூரியவம்சத்தில் அந்த பஸ்ஸில் டாட்டா காமிக்கிறது, அதாவது மணிவண்ண சார் ஃபர்ஸ்ட் கலாய்ப்பாரு, மணிவண்ண சாரே ஒருத்தன் பஸ்ல இருக்கிறவன் கலாய்ப்பான்றது சூரியவம்சில் வரும். அப்புறம் அது உன்னை நினைத்துல ஆர் சுந்தரராஜன் வந்து ஃபோனில் வந்து நான் அமெரிக்கா நான் அடுத்த இப்போயுமே என்ன ஃபோனில் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த அடுத்த மாதம் ஃபுல்லாக நான் சிங்கப்பூர், ஜப்பானு, அமெரிக்கா, ஹாங்காங் இங்கெல்லாம் போயிட்டு வருவேன், என் டேட்டே இல்லை அப்படிம்பாரு. அப்படி சொல்லிட்டு வெளியில் வருவார். வெளியில் வந்தோடனே கடை ஓனர் வந்து அப்படி பார்ப்பாரு. இப்போ ஆர் சுந்தரராஜனுக்கு அடுத்து ஒருத்தன் கடைக்குள்ளே போவான். அவன் போயிட்டு ஆமாம்மா நான் இல்லை அவன் என்ன சொல்லுவான்னா, ஆமாம்மா நான் யூஎஸ்ல தான் இருக்கேன், இப்போ கூட ஜார்ஜ் புஷ்ல தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்பா. ஜார்ஜ் புஷ் பிரசிடென்ட்டு அப்படின்பா. ஆர் சுந்தரராஜன் அப்படி பார்த்துட்டு வந்து, இப்படி ஆளுக்கு அமெரிக்கா லண்டன்னு கதை விடுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கா அப்படிம்பாரு. அதெல்லாம் இல்லை சார், நானே இந்த கடையை ஜப்பானில் தான் வச்சுருக்கேன் அப்படின்பா. அது பயங்கரமாக பிளாஸ்ட் ஆச்சு. அது இன்னை வரைக்கும் டிவிலெல்லாம் போட்டுட்ருக்கேன். இது இந்த ஃபார்முலா ஆஃப் அந்த சீக்வன்ஸ், அந்த ஸ்டைல் ஆஃப் காமெடி வந்து அப்படி நான் பேசின நேப்பிலாம்லேருந்து கண்டினியூ ஆச்சு. அது சார் முக்கியமாக ரமேஷ் கண்ணாவை நீங்கள் வந்து காமெடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தானே சார்? ஆமாம், நான் தான் அவரை காமெடின்னு அறிமுகப்படுத்தினேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா? உன்னிடத்துல அது வரைக்கும் அவர் டைரக்ஷன்ல தான் இருந்தாருல? இல்ல அதுக்கு அப்பதான் நான் காமெடி நான் என் படத்துல நடிச்சு முடிக்கும் போது தான் ஒரு படமே அவர் கமிட் ஆச்சு தொடரும். அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தாரு. அசோசியேட் இருந்தாரு சார். அதே மாதிரி உங்க படங்கள் பார்த்து 10 வருஷம் ஆயிடுச்சு சார்.
எங்களுக்காக எப்போ ஒரு படம் கொடுக்க போறீங்க? பண்ண நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் டைம். நன்றி. உங்க ஹீரோஸ்ல புதிய மன்னர்கள் வெற்றி பெற்றிருந்தா நிச்சயமா விக்ரமோட தொடர்ந்து பண்ணிருக்கலாம். ஏன்னா அது அப்புறம் சேது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விக்ரம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சார். புதிய மன்னர்களே ஒரு நல்லா நடிச்சிருப்பாரு. அந்த படம் அவருக்கும் பிடிச்ச படம் தான். அது வந்து இன்னைக்கு கூட இந்த தலைமுறை கூட இப்போ கூட ஒருத்தர் இந்த இன்டர்வியூட சொல்றாரு, புதிய மன்னர்களே என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் இப்போ அரசியல் படம் எடுக்கிறதுக்கு நல்லா அன்ஃபிட் சார். அதை நான் எடுத்துக்க கூடாது. இப்போ ஷோ வந்து முகமது பின் துக்ளக் எடுத்தாரு. அவர் வந்து போல்டா காங்கிரஸ் இந்திரா காந்தின்ற கேரக்டர், மனோரமா கேரக்டர் இந்திரா காந்தி மாதிரியே கேரக்டர் ஸ்டைல எல்லாம் காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி போல்டா அவர் அட்டாக் பண்ணி எடுத்துருந்தாரு. அந்த தைரியம் எனக்கு இல்லை. நான் வந்து கொஞ்சம் இதை இப்படி பண்ணா இப்படி ஏடிஎம்கே பிடிக்காம போயிருமோ, இப்படி சீன் பண்ணா டிஎம்கே பிடிக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வைகோக்கு பிடிக்காம போயிடும். வைகோ தனி கட்சி வச்சிருக்காரு, மறுமலர்ச்சி திராவிட கழகம் சொல்லிட்டு கட்சி வச்சிருக்காரு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நியூட்ரலா போயிட்டேன். யாரையும் பெருசா பாயிண்ட் அவுட் பண்ணாம எடுத்த கதை என்னன்னா அஸ்ஸாம்ல மகந்த ஆட்சி பிடிச்சதான், அது கண்டென்ட் அதுதான். அதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டது. பட் அது நான் என்ன பண்ணிருக்கேன், போல்டா இந்த ஒரு கட்சியை சாடி துணிஞ்சு எடுத்திருந்தேன்னா அந்த படம் ஹிட் ஆயிருக்கும். அப்போ ஒரு எனக்கு ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கு, ஏடிஎம்கேக்கு எதிராக நான் ஃபுல்லா அதை எடுத்திருந்தேன். அதில் உள்ள சீக்வன்ஸ் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சு எடுத்திருந்தேன்னா ஹிட்டாக இருந்திருக்கும். நான் ரெண்டும் கட்டானா இதுக்கு இப்படி பாதி ஒரு சீனு பார்த்தீங்கன்னா கோயிலில் ஒரு அரங்காவில் கோயில் அதிகாரியை வந்து மினிஸ்டர் வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அவரை தூக்கில் மாட்டிட்டாங்கன்றது திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை சம்பவத்தோட ரிலேட் பண்ணிட்டாங்க. இப்படி கொஞ்சம் ரெண்டு கட்டான ஆயிடுச்சு. அது வந்து ரியல் மாதிரியும் இருக்கும், ட்ராமா மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி மிக்சட் ஆனதுனால அது கனெக்ட் ஆகலை ஆடியன்ஸுக்கு. அது நான் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லாத ஒருத்தன் வந்து அரசியல் படம் எடுக்கக்கூடாது சார். எடுத்தா போல்டாக ஒரு கட்சியை சாடி துணிஞ்சு எடுக்கணும். அது சங்கர் வந்து முதல்வரில் துணிஞ்சு எடுத்திருப்பாரு. அதனால அது பெரிய கட்டாச்சு. கிட்டத்தட்ட அதே புதிய மன்னர்கள் கண்டென்ட் தானே முதல்வர்லையும். அந்த மாதிரி இருந்திருக்கணும். அது அந்த தைரியம் எனக்கு இல்லை. அது மாதிரி போல்டா எடுத்த இன்னொருத்தர் வந்து செல்வமணி. செல்வமணி எடுத்தார். அவர் துணிச்சு சாடி எடுப்பார். அவருக்கு துணிச்சல் ஜாஸ்தி சார். ஏன்னா நான் கூட என் கூட யூனியன்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாமே எனக்கு 35 வருஷமா நண்பர். அவர் ரொம்ப துணிச்சல் ஜாஸ்தி. நான் அதுக்கு அன்ஃபிட் அது தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் அரசியல் படமே நான் தொடலை. அது நான் டிராமாவா போடணும்னு நினைச்ச கதை. நான் காலேஜில் படிக்கும்போதே அது ஏதோ ஆசைப்பட்டு தப்பாக எடுத்துட்டேன். பட் விக்ரமுக்கு எனக்கும் நான் அதுக்கப்புறம் விண்ணுக்கு மண்ணுக்கும் நான் தான் சொல்லி என் அசிஸ்டன்ட் ராஜகுமாரன் ஒரு படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு அப்போ சேதுலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. விக்ரம் ரொம்ப பிஸியாக இருந்தார். விக்ரம் நான் நடிக்கிறேன் சார், நம்ம எப்போ சார் மறுபடியும் படம் அனுப்புகிறோம் அப்படின்லாம் கேட்டார். வாய்ப்பு நான் இப்போ வானத்தை போல் ஒன்றே எனக்கு வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். பண்ணுவோம், வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் விக்ரம் நடித்த எல்லா படங்களும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை, உங்களுடைய பல சப்ஜெக்ட் விஜய் விக்ரமன் நடிச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான் சரியா அமையல. உங்களுடைய கதைக்கான கருவெல்லாம் எங்கே இருந்தது சாதாரணமாக சார்? இப்போ சிலது கற்பனை, சிலது ஏதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் இருக்கும். சில இது சொன்னால் ஏதாவது ஒரு சீன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணும். அதை வச்சுட்டு அப்படியே யோசிப்பேன். அப்படியே டக்குன்னு யோசிப்பேன். இதாயிரும். எனக்கு கண்டென்ட் கிடைக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு கண்டென்ட் ஏதோ ஒன்று தோணிடுச்சுன்னா எனக்கு 3-4 நாள்லேயே நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுவேன். சீன்ஸ் எனக்கு கடற்கடன்னு வந்துடுவேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே அதிக சீன் சொல்லுவேன். அது இப்போ நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் யார்கிட்ட நீ இப்போ மணிமணி சார் இல்லை, ராஜேந்திரன் குமார்கிட்ட கேட்டாலும் சரி, நீங்கள் பார்த்திபன் சார்கிட்ட கேட்டாலும் சரி, இப்போ நிறைய சீன்ஸ் எனக்கு தோணும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். 100 சீன் சொல்லுவேன். அதில் நீ ஏதாவது ஒரு சீன் கூட எடுத்துங்க, 99 சீன் என்ஜிஆனாலும் ஒரு சீன் ஓகே, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய பேசுவேன். அது மாதிரி நிறைய சீன்ஸ் யோசிப்பேன். கண்டென்ட் வந்து சிலது கற்பனை, சிலது ஏதோ ஒரு உண்மை சம்பவம் எங்கேருந்தோ ஒரு பாதிப்புலேருந்து வந்திருக்கும். சிலது சொல்ல முடியாது இல்லையா, அது இருக்கும். இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கதை விவாதம், கதை இலாக்கா, இது எல்லாமே இல்லாமல் போனது மிகப்பெரிய பாதிப்பு. ஆமாம், நிச்சயமாக இருக்கு. ஏன்னா இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசரு, அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர் கம் டைரக்டர் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷமா கதை இல்லை. அந்த டைரக்டர் சொல்றாரு என்கிட்ட கதை இல்லைன்ட்டு. அவங்க வந்து சரி அப்போ நம்ம மலையாளத்தில் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு கதை கேட்கலான்னு ஒவ்வொரு மலையாள ரைட்டராக கூப்பிட்டு இங்கே மெட்ராஸில் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கதை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றும் தப்பே இல்லை சார். அசுரன்ற ஒரு இமாலய வெற்றி படம், அற்புதமான படம். வெற்றிமாறன்ற ஒரு தலை சிறந்த டைரக்டர், நேஷனல் அவார்டு வின்னர். அவர் ஒரு ரைட்டர் தான் கதை வாங்குறாரு. பாலச்சந்தர் சார் எத்தனை படங்கள், பிறமொழி படங்களை தழுவி எடுத்திருக்காரு. 3 முடிச்சு, ஓ சீத கதை, நூல்வேலி 6 நிமிஷம், இப்படி எத்தனையோ படங்கள். இது அவளோட தொடர்கதே வந்து பெருமாள்ன்ற ஒரு ரைட்டருடைய கதை தான். இப்படி பல கதைகள் அவர் எடுத்திருக்காரு. பாரதி ராஜா சார் நல்ல கதைகள், செல்வராஜ் சார், கலைமணி சார் மாதிரி உள்ள ரத்னகுமார் வரைக்கும் கதைகள் வாங்கி பண்ணியிருக்காரு. ஸோ அது தப்பே கிடையாது. டைரக்டர் டைரக்ஷன் மட்டும் பண்ணலாம், ரைட்டர்கள்ட்ட இருந்து நல்ல கதைகள் வாங்கிக்கலாம்.
நல்ல ரைட்டர்கள் இருக்காங்க. நம்ம ஆளுங்க அதை சப்போர்ட் பண்ணுறதில்ல, என்கரேஜ் பண்ணுறதில்ல. அது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு மாயம் வந்துடுச்சு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டால் தான் மெரிட்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரைக்கதை டைரக்ஷன் போட்ட பாரதி ராஜா வந்து பெரிய டைரக்டர் தான். வெறும் டைரக்ஷன் போட்ட பீம்சிங் வந்து இன்றைக்கும் தலை சிறந்த டைரக்டர் தான். எத்தனை படங்கள், பாசமலர் மாதிரி படங்கள், படிக்காத மேதை மாதிரி எத்தனையோ அற்புதமான படங்கள் இருக்கு. ரீமேக் நல்ல படங்கள் இருக்கு. ஆனால் இப்போ என்னன்னா ஓடிடி வந்த பிறகு ரீமேக் படங்களுக்கு வேல்யூ இல்லை. ஏன்னா ஒரு படம் நம்ம வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாம் ஓடிடியில் எல்லாரும் பார்த்துறாங்க ஆல்ரெடி, வேறு லாங்குவேஜில் இருந்தாலும் கூட. அது ஒன்று தான். ரைட்டர்கள் கொஞ்சம் இருக்காங்க, ரைட்டர்களை கவனிக்கப்படாமல் இருக்காங்கன்றது தான் உண்மை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பல பேர் விக்ரமன் அவர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றாங்க. ஆனாலும் நீங்கள் பல பேர் காத்துட்ருக்கீங்க. எத்தனை பேராலும் பேச முடியல அப்படின்றது எனக்கு தெரியும். மீண்டும் அடுத்த முறை இன்னொரு கலைஞரோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை ரசித்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி. வணக்கம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.